அது புரசாசிங்க ராஜா கொஞ்ச நாளுக்கு வந்து இந்த மைக்கு போட்டுக்கிட்டேன். மன்னார்குடி தாலுக்கா மகாதேவப்பட்டினம் கோட்டை புரசாச ராஜா ஆண்ட அரண்மனை வாழ்ந்த இடம் இது. மொத்தம் இது வந்து ஒரு 55 ஏக்கர். அதில் வந்து ஒரு 1.5 ஏக்கருக்கு கோயில், ஒரு 1.5 ஏக்கர் குளம், பாக்கி எல்லாமே பட்டா. துளசாங்கிற ராஜா அந்த காலத்தில் வந்து தஞ்சாவூர்லேருந்து வேட்டைக்கு வர்றாரு. வேட்டைக்கு வர்றப்ப இந்த மகாதேவப்பட்டினம் ஒருத்தர் மத்தியானம் படுத்து தூங்குறப்ப ஒரு கனவு காண்றாராம். என்ன கனவு காணும்போது ஒரு கோயில் இருப்பதாக ஒரு கனவு. உடனே முழிச்சு பார்க்குறப்ப அவர் வேட்டை நாயை வந்து முயல் செருத்துட்டு நிற்கிறான். அப்போ இந்த இடம் வீர விளங்கிய மண்ணுன்னுட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு தான் இந்த கோட்டை வந்து 4 பக்கமும் கோட்டை கட்டாரு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி அகலம் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா 2 அடி அகலம் இருக்கும். கிட்டத்தட்ட உயரம் ஒரு 20 அடி உயரம் இருக்கும். அப்புறம் அந்த கோயில் கனவு கண்டார்ல, அது கொஞ்சம் தூரம் வர்றாரு. வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த செண்பக மாதா கோயில் அது வந்து பார்க்குறாங்க. அது வந்து சோழர் காலத்தில் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு சம்போ மகாதேவனை தண்ணி ஊற்றிருக்காங்க. அதனால் அந்த ஊருக்கு மகாதேவ பட்டினம்னு பேர். அரோகுர செம்ப மகாதேவான்னு சொல்லி கும்பத்தில் தண்ணி ஊற்றுறதுனால மகாதேவப்பட்டினம் ஊர் மறி வந்துச்சு. இந்த ஊருக்கு மகாதேவப்பட்டினம் பேர். அதுக்கு பிறகு இந்த கோட்டையை கட்டிக்கிட்டு இங்கே ஒரு அரண்மனை இருக்குது. அது வந்து இப்போ இதெல்லாம் சிதிலம் அடைஞ்சிருக்கு. இது வந்து வராகி பெருமாள் மேற்கு பார்த்தது. இது இது இந்தியாவிலேயே இது ஒரு இடத்துல இருக்குது. மேற்கு பார்த்ததுன்னு சொல்கிறாங்க. இது வேறு எங்கேயுமே இல்லைங்கிறாங்க. அடுத்து ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று. இது வந்து அப்படியே பட்டி வாழ்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட அவர் மனைவி வந்து உமாபாயின்னு பேர். அவங்க இறந்துடுறாங்க. அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, மனைவி இறந்த பிற்பாடு அந்த சவத்தில் ஏறி ஒரு அம்பை விடுறாங்க. அது அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் போய் விழுவுது. அந்த இடத்துலாம் கொண்டு அவங்க மனைவியை அடக்கம் பண்ணுறாங்க. அதுவும் எப்படி பண்ணியிருக்காங்க, பின்னாடி செவத்தை உடச்சி பின் வழியாக கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போய் தான் அங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க உமாபாய். அதை நாங்கள்லாம் இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா உமாபாயின்னு ஊமாப்பாயின்னு சொல்லிட்டு இருப்போம். அப்புறம் பின்னாடி இந்த வரலாறுகள்லாம் வந்த பிற்பாடு தான் உமாபாய் என்ன பண்ண எங்களுக்கெல்லாம் தெரியும். இதை நாங்கள் என்ன பண்ணோம்னா இது அப்படியே உமாபாய் இறந்த பிறகு அந்த அரசர் வேற திருமணம் கட்டினாரா? இல்லை, கட்டலை. அவத்தோடு போய் இதாகிட்டு வரான், தஞ்சாவூர் போயிட்டாங்க. அவங்க வந்து 84 வரலையும் இங்கே இருந்திருக்காங்க. 84க்கு பிறகு ஆங்கில அரசு வந்தோடனே அவங்க போய் அங்கே தஞ்சாவூரில் செட் ஆகிட்டாங்க. இந்த இடம் அப்படியே கடந்து போயிடுது. கடந்தோடனே 1939 அப்போ தஞ்சாவூர் கலெக்டர் இங்கே வந்து ஊரில் வந்து தண்டரா போடுறாங்க. தண்டரா போட்டு இது ஏலம். ஒரு ஐயரை வந்து ராகவ ஐயங்கன்னு போய் அதை ஏலம் எடுக்கிறாரு 39. அவர் எடுத்து 80 வரலையும் அவர்கிட்ட இருக்குது. அது கொஞ்சம் காடும் செடிமாக இருந்துச்சு. 80ல் வந்து அப்புறம் எங்கள் அப்பா மாசலாமிட்டவர்னு இதை வாங்குறாரு. வாங்கி எங்கள் அப்பா தான் எல்லாத்தையுமே காடுகள்லாம் அழிக்கப்பட்டு டோப்பாக்கிட்டார். அது 80லேருந்து அப்புறம் நாங்கள் எங்கள்கிட்டயே அது இருந்துச்சு. அந்த வராகி பெருமாள் கோயிலுக்கு வந்து சனிக்கிழமை எப்போதும் பூஜை உண்டு. அந்த காலத்துலேருந்து பூஜை உண்டு. அந்த காலத்தில் தியாகராஜன்னு பிரசன்னா தான் அவர் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் வழியாக அந்த சனிக்கிழமை நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு கூட ஒரு பிரச்சனை எல்லாம் பண்ணி அது வெங்கடேசங்கிறவர் அப்புறம் அது வந்து பெருசாக கொஞ்சம் எல்லாம் வசதி பண்ணி ரேடியாக இதெல்லாம் கரண்டெல்லாம் போட்டு விட்டாரு. அதுக்கு பிறகு நாங்கள் அப்போலேருந்து நாங்கள் 80லேருந்து நாங்கள் தான் கவனிச்சுட்ருக்கோம். இது அப்புறம் அப்படியே கடந்து போயிடுது. இது என்னை பொறுத்தவரையும் என்னன்னா, நான் வந்து பெரியாருடைய கொள்கையில் உள்ள ஆள், கடவுள் பக்தி இல்லாத ஆள். இது பாருங்கள், ஒரு நாள் என்னை வந்து அந்த கோயிலுக்குள்ளே போகுது. இந்த கோயில் அப்படி சுற்றி வர்றேன். சுற்றி வந்தோடனே அந்த வாசப்படிட்ட வந்தோடனே அந்த மூளை வந்து பொறி தட்டுமாங்க, முடி சிலுக்குமாங்க. டக்குன்னு அப்படியே பண்ணிவிட்டு இந்த கோயில் கும்பாசம் பண்ணுங்குது. எனக்கே ஆச்சரியம் போயிட்டு, இது என்னடா அது, நம்ம வந்து இதுக்கே சம்மந்தம் இல்லாத ஆளாச்சா. நான் கோயிலுக்கே போனதில்லை உள்ள கூட. அப்போ நம்மளை வந்து இப்படி பண்ணுதேன்ட்டு சரி விட்டு அப்புறம் உடனே இப்போ இருக்கிற பாரதி மோகன் பிரசன்ட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி இருக்குது பண்ணுவோம்னா சரிண்ணா ரைட்டு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னா. அப்போ அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் கொரோனா வந்துடுச்சு. அது அப்படியே கடந்து போயிட்டு இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சிட்டா. இந்த கோயிலை பற்றி எனக்கு வரலாறே தெரியாது, இந்த இடத்த பற்றி வரலாறு தெரியலை. இப்படி தான் நான் ஒரு நாள் அங்கே இப்போ நீங்கள் வந்த மாரி இந்த கட்டாயில் படுத்து இருந்துட்டு வெளில வர்றேன். ஒரு 2 பேர் 4-5 பசங்க வந்தாங்க ஒரு புக்கை கொண்டுக்கிட்டு. என்ன பண்ணுங்க, இந்த கோட்டையை பற்றின வரலாறு 2012 வந்து மன்னார் ராஜகோபால சாமியிலேருந்து வந்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க.
அதில் தான் இப்போ சொன்ன பாருங்க இந்த விஷயங்கள்லாம் அதில் இருந்துச்சு. அப்புறம் அவங்க அந்த புக்கை கொடுத்துட்டு போனாங்க. புக்கை கொடுத்துட்டு போன பிற்பாடு இதெல்லாம் வாங்கி நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உங்களை போல் ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒரு 2 பேர் வந்து இந்த கோயிலை பற்றி எல்லாம் கேட்டாங்க. அப்புறம் நான் அந்த இதுகிட்ட நின்றுக்கிட்டு நான் சும்மா அப்படி நிறைய அவங்கள்ட்ட சொல்கிற பேர் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, செல்லை எடுத்து இதை அப்படியே வெளியே விட்டுட்டு இருந்திருக்காங்க. இது அப்போல்லாம் எனக்கு அந்த விஷயங்கள் தெரியலை. அப்புறம் அதுக்கு பிறகு செல்லு மூலம் தான் நம்ம பார்த்துட்டு அப்புறம் எங்கள் அக்கா பையன்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து இந்த கோட்டையை பற்றியெல்லாம் அவர் கேட்டார். எப்படி என்னதுன்னு கேட்டார். இந்த கோட்டையை நீங்கள் கவர்மெண்ட் கேட்டால் கொடுப்பீங்களான்னாரு. கொடுப்போம்னு. எப்படிங்கன்னாரு. நாங்கள் இன்றைக்கி 10 பேர் எல்லாம் வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் கேட்டால் நாளைக்கு இன்னும் 10 பேர் இன்னும் அதிக பேர் வருவாங்க. இதனால் எங்கள் ஆளுவெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பங்காளிலாம் சேர்ந்து நீ எப்படி சொன்ன அவர் எங்கள் அப்பா ஒரு மாதிரி வாங்கி வச்சிருக்க. இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைப்பா, அந்த காலத்துலேயே அது என்ன மெடிக்கல் காலேஜ் ஒரு பேர் கொடுத்துருக்காரு, தஞ்சாவூர் மெடிக்கல் பரிசுத்த நாடாரு, அதுமாரி ஒவ்வொருத்தரை கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு, கவர்மெண்ட் கொடுத்தா நஷ்டம் வர போகிறதில்ல அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரின்ட்டு இந்த நிகழ்ச்சியை அவங்க ஒளிபரப்பினோடனே இதை யார் பார்க்குறாங்கன்னா நம்ம இப்போ டிஆர்பி ராஜா. இதில் என்ன அதை அவர் என்ன கேட்குறாருன்னா, அதை வந்தவர் அரசியல்வாதிகள்லாம் உள்ளே வர மாட்டாருன்னு கேட்டாங்க. யாரும் வரமாட்டாங்க. இதுவரை யாரும் வந்ததில்லை இதுக்குள்ளே. அதை பற்றி ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. இந்த நான் சொன்ன பிற்பாடு தான் இப்போ எம்எல்ஏ இருக்கார்ல, இப்போ மந்திரி ஆகிட்டார். அவரெல்லாம் பார்த்த பிற்பாடு தேர்தலுக்கு முதல்ல எம்எல்ஏ இருந்தார். இப்போ மறு தேர்தல் வரும்போது இதை வந்து அறிவிக்கிறாங்க. இந்தமாரி இந்த கோயிலை வந்து நாங்கள் கும்பாசம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டு இப்போ இதுக்கு ஒரு 3 கோடி ரூபா ஒதுக்கிட்டு இப்போ பாலாபிஷேகம் பண்ணிட்டாங்க. இப்போ வேலைகள்லாம் நடக்கும். இதுதான் ஒரு பெரிய இப்போ வந்து எம்எல்ஏ இருந்து உத்தரவு கொடுத்தவங்க இப்போ தொழில் முதலீட்டு வர்த்தகத்துறை அமைச்சராக இருக்காரு. அதான் இப்போ உங்களுக்கு தெரியுமா, இப்போ ராஜா அவர் தான் மந்திரி, இப்போ தொழில்துறை மந்திரி ஆகிட்டாரு. மந்திரி வந்து அவரு சொந்த ஊர் தள்ளிக்கோட்டை பக்கம் தான். ஆமாம், வீட்டுக்கு ரைட்டு.